இப்போ நம்ம பார்க்க போகிறது டேட்டா இன்டர்பிரிட்டேஷனில் கொஷின் நம்பர் 6. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டு பை சார்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது ரெண்டு பை சார்ட் இங்கே ஒரு டேபிள் சார்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க, ரைட்? ஸோ ஃபஸ்ட்டு பை சார்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ்ட் 2012. ஸோ 2012 எவ்வளோ பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க, அது எவ்வளோ பேர் இருக்காங்க, 30,000. ரெண்டாவது பை சார்ட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ்ட் எவ்வளோ பேர், 40,000 பேர். அது எந்த வருஷம் கேட்டிங்கன்னா 2013. ஸோ ரெண்டு பை சார்ட் கொடுத்துருக்காங்க. பட் இதில் என்ன நீங்கள் கவனிக்கணும்னா பை சார்ட்ஸில் இருக்கிற வேல்யூஸ் எல்லாமே டிகிரியில் இருக்குது, எதுவுமே பர்சன்டேஜில் கிடையாது, எல்லாமே டிகிரியில் இருக்குது. ரெண்டு பை சார்ட்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா எல்லா வேல்யூஸுமே டிகிரியில் கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஒரு டேபிள் சார்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா பர்சன்டேஜ் ஆஃப் பாய்ஸ் பாஸ்ட் இன் 2012, பர்சன்டேஜ் ஆஃப் கேர்ள்ஸ் பாஸ்ட் இன் த இயர் 2013. அதே மாதிரி எல்லா காலேஜஸ்க்கும் கொடுத்துருக்காங்க, ஏலேருந்து எஃப் வரைக்கும். ஸோ இந்த நம்பர்ஸ் எல்லாமே பர்சன்டேஜில் இருக்குது, ஏன்னா பர்சன்டேஜ் ஆஃப் பாய்ஸ் பாஸ். ஸோ எல்லா வேல்யூஸுமே பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க. சரி, இதை பேஸ் பண்ணி ஒரு 4 டிஃப்ரெண்ட் கொஷின், ஒரு கஷ்டமான டிஐ. பட் இருந்தாலும் இது எப்படிலாம் ஒரு சிம்பிளஸ்ட் வேல ஃபார்ம் பண்ணலாம், எப்படி வந்து ஒரு சிம்பிளஸ்ட் வேல இந்த மாதிரி கொஷின்ஸை சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ கொஷின் நம்பர் 1. What is the number of female students passed in the year 2012 from college C? ஸோ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா காலேஜ் சியில் எவ்வளோ ஃபீமேல்ஸ் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க, அதுவும் எந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 2012. சரி, நல்லா கவனிச்சுக்கோங்க, பொறுமையாக சால்வ் பண்ணலாம். 2012 எவ்வளோ பேர் படிக்கிறாங்கன்னா 30,000 பேர் படிக்கிறாங்க. ஸோ 30,000. சரி, இந்த 30,000ல் எவ்வளோ பேர் காலேஜ் சியில் இருக்காங்க அப்படின்னு பாருங்கள். காலேஜ் சியில் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 64.8 டிகிரி. பர்சன்டேஜை வெளியில் எடுக்கணும்னா டிவைடட் பை 100. ஒரு டிகிரியை வெளியில் எடுக்கணும்னா டிவைடட் பை 360. ஸோ காலேஜ் சியில் எவ்வளோ பேர் படிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 64.8 டிவைடட் பை 360. ஏன்னா அந்த டிகிரியை நீங்கள் வெளியில் எடுக்கும்போது அது டிவைடட் பை 316 வரும், ரைட்? இப்போது நம்ம இது வரைக்கும் என்ன எழுதியிருக்கோன்னு கேட்டிங்கன்னா 30,000ல் இவ்வளோ பேர் காலேஜ் சியில் படிக்கிறாங்க. பட் நம்மளோட டார்கெட் காலேஜ் சியில் ஃபீமேல் எவ்வளோ பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கணும், சரிங்களா? இப்போது 2012ல் காலேஜ் சியில் பாய்ஸ் எவ்வளோ பேர் பாஸ் பண்ணியிருக்காங்கன்னா 50% பாய்ஸ் பாஸ் பண்ணிட்டாங்கன்னா அப்போ கேர்ள்ஸ் எவ்வளோ பேர் பாஸ் பண்ணியிருப்பாங்க, பாக்கி இருக்கிற 50%. ஸோ 50% கேர்ள்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பாஸ் பண்ணியிருப்பாங்க. இதை மட்டும் நீங்கள் கரெக்டான ஃபார்மேட்டை புரிஞ்சுட்டிங்கன்னா எல்லா கொஷினுமே ரொம்ப ரொம்ப ஈஸி. 30,000 பேரில் காலேஜ் சியில் எவ்வளோ பேர் இருக்காங்க, அந்த காலேஜ் சியில் 2012ல் பாய்ஸ் பாஸ் பண்ணது 50%, அப்போ பாக்கி இருக்கிற 50% கேர்ள்ஸ் பாஸ் பண்ணது. ஸோ 50 டிவைடட் பை 100. ஸோ இப்போ கேன்சல் பண்ண ஆரம்பிச்சிருங்க. 0 0 0 3 0 அடிச்சாச்சு. அதே மாதிரி இங்கே 3 0 கேன்சல் பண்ணிடுங்க, சரியா? ரைட். அடுத்து என்ன பண்ணலாம்னா இதை வந்து நீங்கள் 2 டேபிள் அடிச்சுங்க. 2 டேபிள் அடிச்சிங்கன்னு சொன்னால் 18. இதை நீங்கள் 2 டேபிள் அடிச்சிங்கன்னா 3 2s are 6, 2 2s are 4, 4 2s are 8. அடுத்து இதே மறுபடியும் 2 டேபிள் அடிச்சிங்கன்னா 9. இதை 2 டேபிள் அடிச்சிங்கன்னா 1 2s are 2, ரிமைண்டர் 1, 6 2s are 12. ஸோ ரிமைண்டர் எதுவும் கிடையாது, 16.2. இதை என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா 3 டேபிள் அடிச்சிடலாம். இதை 3ஆல் அடிச்சிங்கன்னா 3 3s are 9. ஸோ இதை 3ஆல் அடிச்சிங்கன்னா 10. ஸோ மறுபடியும் 1 3s are 3, இங்கே மேலே இருக்கிறத அடிச்சிருங்க. 5 3s are 15, ரிமைண்டர் 1, 4 3s are 12. ஸோ ஃபைனலாக என்ன கணிச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா டினாமினேட்டரில் எந்த வேல்யூமே கிடையாது. நியூமரேட்டரில் 50, இங்கே 5.4, இங்கே வந்து 10. ஸோ 50 into 5.4 into 10. ஸோ ஃபைனலாக நம்ம என்ன சொல்லலாம்னா 5.4 into 10ங்கிறது 54. ஸோ 54 into 50 அப்படிங்கிறது 2700. ஸோ நம்ம என்ன சொல்லலாம்னா 2700 ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ கேர்ள்ஸ் வந்து ஃபீமேல் 2700 ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸ் who passed in college C, that is in the year 2012. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட் இது, கான்செப்ட் தான் முக்கியம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் ஆஃப் கேர்ள்ஸ் பாஸ்ட் 2013 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போது பி காலேஜ் எடுத்துக்கோங்க. பி காலேஜில் எவ்வளோ கேர்ள்ஸ் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்கன்னா 40% கேர்ள்ஸ் பாஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ எவ்வளோ பேர் பாய்ஸ் பாஸ் பண்ணியிருக்காங்கன்னா 40% கேர்ள்ஸ்னால் அப்போ பாக்கி 60%. 100லேருந்து 40 கழிச்சிங்கன்னா பாக்கி 60%. அப்போ 60% யார் இருப்பாங்க, பாய்ஸ் இருப்பாங்க. ஸோ அந்த சார்ட்டை நீங்கள் புரிஞ்சுட்டு இந்த ஈக்குவேஷன் நீங்கள் கரெக்டாக எழுதிட்டிங்கன்னா எல்லா சம்ஸ்க்குமே ஆன்சர் வந்துடும். கொஷின் நம்பர் 2. What is the number of male students passing in 2013 from college F? ஸோ நம்மளோட வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா எவ்வளோ மேல் ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் பண்ணியிருக்காங்க
2013ல காலேஜ் எஃப்ல போன கொஷின் பார்த்த மாதிரி தான், பட் இருந்தாலும் ஒரு ப்ராக்டிஸ்க்காக இருக்கட்டும், ரைட்? ஸோ ஃபஸ்ட்டு 2013ல காலேஜ் எஃப்ல எவ்வளோ பேர் படிக்கிறாங்கன்னு பாருங்கள். 2013 எவ்வளோ பேர்னா 40,000, சரியா? இந்த 40,000ல காலேஜ் எஃப்ல எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். ஸோ காலேஜ் எஃப்ல எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 86.4 டிகிரி. ஸோ அதை நம்ம என்ன சொல்லலாம்னா 86.4 டிகிரியை வெளியில் எடுக்கும்போது டிவைடட் பை 360. அடுத்தது நம்மளோட வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா காலேஜ் எஃப்ல மேல் எவ்வளோ பேர் பாஸ் பண்ணியிருக்காங்கன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ 2013ல காலேஜ் எஃப்ல எவ்வளோ கேர்ள்ஸ் பாஸ் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ ஃபீமேல்ஸ் பாஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 40%. அப்போ 40% கேர்ள்ஸ்னால் நம்மளுக்கு தேவை பாய்ஸ். அப்போ பாக்கி இருக்கிற 60% தான் பாய்ஸ் பாஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ நம்ம என்ன சொல்லலாம்னா பாக்கி 60% தான் பாய்ஸ் பாஸ் பண்ணது, அதாவது மேல். ஸோ 40,000ல காலேஜ் எஃப்ல எவ்வளோ பேர் படிக்கிறாங்க, அந்த காலேஜ் எஃப்ல மேல்ஸ் வந்து 60%. ஏன்னா 40% கேர்ள்ஸ் பாஸ் பண்ணியிருக்கும் போது ரிமைனிங் இருக்கிற 60% கண்டிப்பாக மேல்ஸ் தான் இருக்க முடியும், கண்டிப்பாக மேல்ஸ் தான் இருக்க முடியும், ரைட்? ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா எல்லாத்தையும் கேன்சல் பண்ணுங்கள். 0 0 0 3 0. ஸோ அதே மாதிரி இங்கே இருக்கிற 3 0. ஸோ இதை 2 டேபிள் அடிச்சிங்கன்னா 18, இதை 2 டேபிள் அடிச்சிங்கன்னா 4 3 2, ரைட்? அகெயின் இதை 2 டேபிள் அடிச்சிங்கன்னா 9, இதை 2 டேபிள் வேறு ஏதாவது 2 டேபிள் அடிக்க முடியுமா பாருங்கள். ஐ திங்க் இதை 2 டேபிள் அடிச்சிருங்க 20, ரைட்? ஸோ 9 இருக்குது, இதை 3ஆல் அடிச்சிங்கன்னா 3. ஸோ இதை அடிச்சிங்கன்னா 1 3s are 3, ரிமைண்டர் 1, 4 3s are 12, ரிமைண்டர் 1 4, ரைட்? ஸோ 3 இருக்குது, இங்கே நீங்கள் அடிச்சிடுங்க. ஸோ 3ஆல் அடிச்சிங்கன்னா 20. ஸோ ஃபைனலாக நம்மளுக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நியூமரேட்டரில் 20 14.4 20. ஸோ 20 into 14.4 into 20. So 14 400. So 400 into 14.4. So ஃபைனலாக 400 into 14.4ங்கிறது 5760. ஸோ ஃபைனலாக நம்மளுக்கு கிடச்சிருக்கிற ஆன்சர் 5760 ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது மேல் ஸ்டூடெண்ட்ஸ் பாசிங் இன் காலேஜ் எஃப் இந்த இயர் 2013. ஸோ 2 கொஷினுமே சிம்பிளான கொஷின் தான், பட் இருந்தாலும் அந்த கொஷினோட கான்செப்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். தேர்ட் கொஷின், number of boys passed from college E in 2012 is what percentage of number of boys passed in C in 2013? இப்போது இந்த கொஷினை நீங்கள் பார்த்தாலே நீங்கள் ஃபஸ்ட்டு கொஷின்லேருந்து, அதாவது DI நம்பர் 1 வீடியோலேருந்து 5 வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா இந்த கொஷினை பார்க்கும்போதே இது என்ன ஃபார்மெட்டில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் சொல்லலாம். என்ன ஃபார்மெட்டில் இருக்குது, இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, இஸ் வாட் பர்சன்டேஜ் வந்துருச்சா? இஸ் வாட் பர்சன்டேஜ் அப்படின்னு வந்தாலே அது கண்டிப்பாக ஒரு ஃபார்மெட்டில் இருக்கும். எல்லா வீடியோஸ்லையுமே சொல்லியிருக்கேன். என்ன ஃபார்மெட்டுன்னா x is what percentage of y. ஞாபகம் வந்துருச்சிங்களா? x is what percentage of y, x divide by y into 100. ஸோ இந்த ஃபார்மெட்டில் தான் அது கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா is what percentage of, is what percentage of. ஸோ x divide by y into 100. x அப்படிங்கிறது நியூமரேட்டரில் என்னென்னா பாய்ஸ் பாஸ்ட் காலேஜ் E 2012, டினாமினேட்டரில் ஆஃபுக்கு அப்புறம் இருக்கிறது y. ஸோ டினாமினேட்டரில் பாய்ஸ் பாஸ்ட் இன் C 2013. ஸோ எல்லா வேல்யூஸ் அப்படியே எடுத்து எழுதிடுங்க. எழுதினதுக்கப்புறம் ஈஸியாக எல்லாமே கேன்சல் ஆகிடும், ரைட்? ஓகே, ஃபஸ்ட்டு 2012ல் பாய்ஸு எவ்வளோ பேர் காலேஜ் ஈல பாஸ்ன்னு பாருங்கள். 2012ல் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 30,000, ரைட்? ஸோ 30,000ல் மொதல் எவ்வளோ பேர் காலேஜ் ஈல படிக்கிறாங்க? காலேஜ் இ எங்கே இருக்குது? காலேஜ் ஈல எவ்வளோ பேர் படிக்கிறாங்கன்னா 43.2 டிகிரி படிக்கிறாங்க. ஸோ இதில் நம்மளுக்கு தேவை பாய்ஸ் தான். ஸோ 2012ல் காலேஜ் ஈல பாய்ஸ். ஸோ 2012ல் காலேஜ் ஈல பாய்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 55. ஸோ என்ன சொல்லலாம்னா 55%. அடுத்தது டினாமினேட்டர். அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பாய்ஸ் பாஸ் பண்ணது 2013ல் காலேஜ் சி. ஸோ 2013ல் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 40,000. ஸோ இந்த 40,000ல் மொதல் காலேஜ் சியில் எவ்வளோ பேர் இருக்காங்க? காலேஜ் சி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 36 டிகிரி. ஸோ 36 டிகிரி. ஸோ அதில் நம்மளுக்கு பாய்ஸ் எவ்வளோன்னு பார்க்கணும். நல்லா கவனிங்க, 2013ல் காலேஜ் சியில் பாய்ஸ், 2013ல் காலேஜ் சியில் கேர்ள்ஸ் பாஸ் பண்ணது 55%. அப்போ பாக்கி இருக்கிறது யார்? பாய்ஸ் பாஸ் பண்ணது 55% கேர்ள்ஸ்னால் அப்போ பாக்கி 45% பாய்ஸ். ஸோ நம்மளை என்ன சொல்லலாம்னா 45% பாய்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ சிம்பிளான லாஜிக், ரைட்? இப்போ என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா எல்லாத்தையும் ஈஸியாக கேன்சல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாக்கி இருக்கிற வேல்யூஸ்லாம் எழுதிட்டு அதுக்கப்புறம் அடிச்சிடலாம், ரைட்? ஸோ இங்கே இருக்கிற 4 0, அதே மாதிரி இங்கே இருக்கிற 4 0 நீங்கள் கேன்சல் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு. செகண்டு இந்த டிகிரி அடிச்சிடுங்க. டிவைடட் பை 360 டிவைடட் பை 360 டிகிரி கேன்சல் ஆயிடுச்சு. அடுத்தது இங்கே இருக்கிற பர்சன்டேஜ் கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ பாக்கி என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 55 இருக்குது, இங்கே வந்து 43.2 இருக்குது, இங்கே வந்து 3 இருக்குது, டிவைடட் பை இங்கே வந்து 45, இங்கே வந்து 36, இங்கே வந்து 4,
இன்ட்டு 100. ஸோ இது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, ரைட்? இப்போது எதெல்லாம் கேன்சல் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை 5 டைம்ஸில் அடிச்சிங்கன்னா 11, இதை 5 டைம்ஸில் அடிச்சிங்கன்னா 9, ஓகேவா? அதே மாதிரி 1 3s are 3, இதை அடிச்சிங்கன்னா 3 டைம்ஸ் கேன்சல் ஆகும். ஸோ இதை கேன்சல் பண்ணி பார்க்கலாம். 1 3s are 3, இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 1 3s are 3, ரிமைண்டர் 1, 4 3s are 12, ரிமைண்டர் 1, ஸோ 4 3s are 12. அடுத்தது இதை நீங்கள் 2 ஆல் அடிச்சிடுங்க. இதை 2 ஆல் அடிச்சிங்கன்னா 7.2, ரைட்? 7 2s are 14.2, ரைட்? மறுபடியும் இதை அடிச்சிங்கன்னு சொன்னால் 3.6. ஸோ 3.6 இங்கே 36. ஸோ இது நம்ம என்ன சொல்லணும்னா 0.1. ஸோ டினாமினேட்டரில் எல்லா வேலையுமே கேன்சல் ஆகிடுச்சு. நியூமரேட்டரில் என்ன மட்டும் இருக்குன்னா 11 இருக்குது, 0.1 இருக்குது, 100 இருக்குது. ஸோ நம்ம என்ன சொல்லலாம்னா ஃபைனலாக 110%. கரெக்டு தானே? 11 into 0.1 into 10ங்கிறது இதை மல்டிப்ளை பண்ணால் 10 into 11ங்கிறது 110. ஸோ ஃபைனலாக நம்மளுக்கு கிடச்சிருக்கிற ஆன்சர் 110%. ரொம்ப சிம்பிளான கொஷின் தான். நார்மலான ட்ரெடிஷ்னல், அதாவது நார்மலாக போடுவாங்கள்ல, அந்த மாதிரி சால்வ் பண்ணிடாதீங்க. நான் இதெல்லாம் நீங்கள் எழுதுறதுக்கே உங்கள் எக்ஸாமில் 1 நிமிஷம் ஆகிடும். ஸோ எக்ஸாம் போகும்போது இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம எழுத வேண்டாம், இதை மட்டும் நீங்கள் எழுதினா போதும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதும், ஈஸியாக ஆன்சர் கிடச்சிரும். ஏன்னா இந்த டிகிரி நான் எழுதியிருக்கேன், பட் நீங்கள் எக்ஸாமில் எழுதணும்னு அவசியம் இல்லை. எப்படியும் டிகிரி கேன்சல் ஆகிடும், அது எதுக்கு எழுதுறீங்க? ஸோ அதெல்லாம் எழுத வேண்டாம், பர்சன்டேஜ் எழுத வேண்டாம், டேரெக்டாக அந்த நம்பர்ஸ் மட்டும் எழுதி கேன்சல் பண்ணிங்கன்னா ஆன்சர் ரொம்ப ஈஸியாக கிடச்சிரும். ஸோ ஃபைனலாக கொஷின் நம்பர் 3க்கு நம்மளுக்கு கிடச்சிருக்கிற ஆன்சர் 110%. கொஷின் நம்பர் 4. What is the difference between number of male students passed in 2013 and that of female students passed in the same year? நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும். யாருக்கும் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா மேல் ஸ்டூடெண்ட் 2013 பாஸ் பண்ணவங்களும் ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸ் 2013 பாஸ் பண்ணவங்களும் ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும், ரைட்? சரி, இந்த மாதிரியான கொஷினை எப்போதும் ரொம்ப லென்த்தி கொஷின் அது. ஏன்னா ஒரு காலேஜுக்கு நீங்கள் கண்டுபிடிக்கணும், இதில் எவ்வளோ பேர் மேல் இருக்காங்க, இதில் எவ்வளோ பேர் மேல், எல்லாமே கண்டுபிடிக்கிறதுங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த ஷார்ட்கட்டும் யூஸ் பண்ண முடியாது, பண்ணாலும் சில கேஸில் தப்பாயிடும். ஸோ அதனால் பெட்டர் என்ன பண்ணலான்னா, இவ்வளோ பெருசாக எழுதுறத கொஞ்சம் சின்னதாக எழுதினோன்னா ஆன்சர் ஈஸியாக கிடச்சிரும். ஸோ அதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது 40,000க்கு 36 டிகிரி என்னன்னு கண்டுபிடிக்கணும், அது காலேஜ் சி. அதே மாதிரி 40,000க்கு 28 டிகிரி, 40,000க்கு 64 டிகிரி, அடுத்து 40,000க்கு 86.4 டிகிரி. எல்லாத்துக்குமே ஒன்று மட்டும் காமனாகவே இருக்குது. என்ன காமனாக இருக்குது? இந்த 40,000. இந்த 40,000 வச்சு தான் எல்லா டிகிரிக்கும் நம்ம கண்டுபிடிச்சாகணும். ஸோ எல்லா ஸ்டெப்லையுமே அந்த 40,000 இருக்கும். ஸோ ஒரு வாட்டியும் அந்த 40,000 எழுதாமல் டேரெக்டாக 40,000ங்கிறத காமனாக வெளியில் எடுத்தாச்சு 2013 ஃபஸ்ட்டு ஸ்டெப். அடுத்தது இப்போது ஒன்று மேல் கண்டுபிடிக்கணும், ஃபீமேல் கண்டுபிடிக்க, ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் பார்க்கணும். அப்போ எல்லா மேல் எல்லா ஃபீமேல் வேல்யூஸ் எல்லாமே எதில் கொடுத்துருக்காங்க? பர்சன்டேஜ். அப்போ கண்டிப்பாக எல்லா டேர்ம்ஸ்லையுமே பர்சன்டேஜ் இருந்துட்டு தான் இருக்கும். ஸோ அந்த பர்சன்டேஜை காமனாக வெளியில் எடுத்துட்டோன்னா டிவைடட் பை 100. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தனித்தனி காலேஜில் கண்டுபிடிக்கும் போது என்னென்னலாம் காமனாக இருக்கோ 40,000 காமனாக வெளியே எடுத்தாச்சு, எல்லாத்துலேயுமே 100 காமனாக இருக்கும் வெளியில் எடுத்தாச்சு, எல்லாத்துலேயுமே 360 காமனாக தான் இருக்கும். பட் அது அப்படியே இருக்கட்டும், ஏன்னா அப்போ தான் கேன்சல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், ரைட்? ஸோ பாக்கி என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு காலேஜ் ஏ எவ்வளோ டிகிரி கொடுத்துருக்காங்க? 72 டிகிரி. ஸோ 72 டிவைடட் பை 360. அந்த காலேஜ் ஏல பார்த்தீங்கன்னா எவ்வளோ கேர்ள்ஸ் பாஸ் பண்ணியிருக்காங்கன்னா 50. அவ்வளோதான். இதை மட்டும் நீங்கள் எழுதினா போதும், ஒரே ஸ்டெப்பில் முடிஞ்சிருச்சு. சொல்கிறது புரியுதுங்களா? 72 டிகிரிங்கிறது காலேஜ் ஏ டிவைடட் பை 360. அதில் கேர்ள்ஸ் எவ்வளோ பேர் படிக்கிறாங்கன்னா 50. ஃபஸ்ட்டு என்ன பண்ணலான்னா 50% தான் வரும். ஸோ அந்த பர்சன்டேஜ் தான் காமனாக வெளியில் எடுத்துட்டோமே, அதனால் வெறும் டிவைடட் பை 100. எல்லாத்துக்கும் காமனாக 100 வந்துடுச்சு. ஸோ ஒரு வாட்டி எழுதணுங்கிறது அவசியம் கிடையாது, ரைட்? அடுத்தது செகண்ட், காலேஜ் பி எத்தனை டிகிரின்னு பார்த்தீங்கன்னா 72 இன்ட்டு காலேஜ் பி எவ்வளோ பர்சன்டேஜ்னு பார்த்தீங்கன்னா 40 டிவைடட் பை 360. அடுத்தது காலேஜ் சி. காலேஜ் சி என்னன்னு பார்த்தீங்கன்னா 36. ஸோ காலேஜ் சியில் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பர்சன்டேஜுங்கிறது 55 டிவைடட் பை 360. ஸோ அடுத்தது காலேஜ் டி. காலேஜ் டியில் 28.8 டிகிரி. ஸோ காலேஜ் டியில் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 50 டிவைடட் பை 360. அடுத்தது காலேஜ் இ. காலேஜ் இயில் 64.8. ஸோ காலேஜ் இயில் எவ்வளோ பேர் பாஸ்? கேர்ள்ஸ் பாஸ்னா 60 டிவைடட் பை 360. அடுத்தது காலேஜ் எஃப்ல பார்த்தீங்கன்னா 86.4 இன்ட்டு காலேஜ் எஃப்ல வந்து 40 டிவைடட் பை 360. அவ்வளோதான். இப்போ இதை எழுதிட்டோம்னா ஈஸியாக எல்லா வேலையும் கேன்சல் பண்ணி விட்டுலாம், ரைட்? இப்போ என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற 0 கேன்சல் ஆயிடுச்சு. 36 1 36 2 அவ்வளோதான், வேறு எதுவும் கேன்சல் பண்ண முடியாது, ரைட்? ஸோ 5 into 2 அப்படிங்கிறது 10. அது வேணால் எழுதிலைங்க. இங்கே இருக்கிற 2 0 இங்கே இருக்கிற 2 0 கேன்சல் பண்ணுங்கள். ஸோ இங்கே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 400 மட்டும் இருக்கும். ஸோ 5 into 2ங்கிறது ஃபஸ்ட்டு டேர்முங்கிறது 10. ஓகே, செகண்ட் டேர்ம் 0 0 கேன்சல் பண்ணிடலாம். 36 2 அடிச்சிடலாம். ஸோ 4 into 2ங்கிறது 8.
ரொம்ப ரொம்ப ஈஸியாக எல்லா ஆன்சரும் வந்துட்டுருக்கு ரைட். அடுத்தது பார்த்தீங்கன்னா 0 அடிக்க முடியாது. ஸோ 36 இதை 10 டைம்ஸ் அடிச்சிருங்க. ஸோ 55/10ங்கிறது 5.5. ஸோ நம்ம என்ன சொல்லலாம்னா 5.5. ஓகே, அடுத்தது இங்கே இருக்கிற 0 அடிச்சிடலாம். ஸோ இதை வந்து நீங்கள் 36 இது வேணால் அடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். 36 நினைக்கிறேன். 8 6 48 ரிமைண்டர் 4 இதை அடிச்சிங்கன்னா 0.8. ஸோ 0.8 × 5ங்கிறது 4. ஸோ ஃபைனல் என்ன சொன்னாங்கன்னா 4. ஓகே, அடுத்தது 0 அடிச்சிடலாம். 6ஆல் அடிச்சிங்கன்னா 6 6 36. அதே மாதிரி இதை 6ஆல் இதை அடிச்சிங்கன்னு சொன்னால் 10 6 60. ஸோ 10.8. ஸோ ஃபைனலாக என்ன வந்துருக்குன்னா 10.8 மேலே இருக்கிற டேர்மு. ஓகே, அடுத்தது லாஸ்ட்டு இதை வந்து 0 அடிச்சிடலாம். ஸோ இதை அடிச்சிங்கன்னா 9 4 36. இதை 9ஆல் அடிச்சிங்கன்னு சொன்னால் 9 9 81. ஸோ ரிமைண்டர் வந்து பாக்கி 554. 9 6 54. ஸோ பாக்கி என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 9.6. ஸோ எல்லா வேல்யூ எழுதியாச்சு. ஸோ அடுத்து ஆட் பண்ணுங்கள். 10 20.8 32 40 49 right, 47 right. So 47. So 47.9. So ஃபைனலாக நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 47.9 கிடச்சிருக்கு. ஸோ 400 × 47.9. ஸோ இதை 19160. ஸோ ஃபைனலாக கிடச்சிருக்கிறது 119,160. இந்த 19,160ங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபீமேல்ஸ் பாஸ் பண்ணவங்க தான் ரைட். நம்ம கண்டுபிடிச்சது எல்லாமே 2013 கேர்ள்ஸ் தான். நம்மளுக்கு தேவை மேல் கண்டுபிடிக்கணும், ஃபீமேல் கண்டுபிடிக்கணும். அது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் பார்க்கணும். இப்போது 19,160ங்கிறது ஃபீமேல்ஸ் பாஸ்ட். அப்போது டோட்டல் நம்பர் ஆஃப் அந்த காலேஜில் எவ்வளோ பேர் இருந்தாங்கன்னா 40,000. அந்த 40,000 இதோட சப்ராக்ட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு மேல் எவ்வளோன்னு கிடச்சிரும். சொல்லுது புரியுங்களா? இப்போ எதாவது இதையும் சப்ராக்ட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். மேல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 20,840. ஸோ என்ன சொல்லலாம்னா 20,840. 20,840ங்கிறது மேல்ஸ் பாஸ். டோட்டலில் இருந்து கேர்ள்ஸ் பாஸ் ஆனவங்களை மைனஸ் பண்ணிட்டேன்னா மேல்ஸ் எவ்வளோ பேர் பாஸ் பண்ணியிருக்காங்கன்னா 20,840. இப்போ நம்மளுக்கு தேவை இந்த ஃபீமேல் பாஸ் பண்ணவங்களும் மேல் பாஸ் பண்ணவங்களும் டிஃப்ரென்ஸ். இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சோன்னா 1680. ஸோ ஃபைனலாக என்ன சொல்லலாம்னா 1680 சொல்லலாம். ஸோ ஃபைனலாக கிடச்சிருக்கிற ஆன்சர் எவ்வளோ டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா 1680. ஒரு பெரிய கொஷின் தான். இதெல்லாம் எக்ஸாம்ஸில் வந்து நார்மல் மெத்தடில் போடவே போடாதீங்க. இந்த மெத்தட் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணி ஸ்பீட் வர இவ்வளோலாம் எழுதணும்னு அவசியமே கிடையாது. டைரெக்டாக உங்களால் இந்த ஸ்டெப்பை போட முடியும். நிறையா ப்ராக்டிஸ் இருந்துச்சுன்னா எல்லா டிஐயுமே ஈஸி. ஸோ இப்போது கேட்குற ரீசெண்ட் எக்ஸாம்ஸில் எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி டிகிரி வச்ச சம்ஸ் தான் அதிகமாக கேட்குறாங்க. ஸோ எல்லா டிஐயும் என்னோடய யூடியூப் சேனலில் போய் பாருங்கள். கண்டிப்பாக உங்களால் எவ்வளோ ஒரு கஷ்டமான கொஷின் கேட்டாலும் எக்ஸாமில் சால்வ் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்.